வணக்க மக்களே, ரோடா இது? கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? கடலூர் பண்ருட்டி அருகே நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட வான்பாக்கம் சாலையில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை தரமற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். இதுதான் உங்க ஆட்சியின் தரமான ரோடா? அந்த பரோட்டா ரோட்டை நீங்களே பாருங்க மக்களே. என்னங்கடாடே, பரோட்டாவை பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாணியை நல்லா உருட்டை தரட்டி செவத்துல ஓங்கி அடிச்சா நல்லா காய விட்டதுக்கு அப்புறம் அதை எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு இந்த வீடியோ. 94 லட்சம் ரூபான்றாங்க. பாருங்க, போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ரோடு எப்படி வந்து சரியா இருக்கும்? பழைய ரோடு இருக்கு பாருங்க, ஒரு முழு பலத்தோட ஒரு மனித தன்மையோட கடப்பாறையால குத்துறாலும் நோண்ட முடியாத ரோடு, பொக்லில் வச்சு நோண்ட முடியாத ரோட்டு மேல எப்படி போடுறாங்க பாருங்க. பாருங்க எடுக்கிறீங்களா சார்? இது எப்படி சார்? எடுக்கிறதுக்கு வந்து இருக்கேன். எப்படி இது செட் ஆகும்? எடுக்க வருங்க, இது எப்படி செட் ஆகும்? மனசாட்சி. ஒரு 4 கிலோமீட்டருக்கு 94 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டு நான் வந்து தடுத்த பிறகு கூட ஒரு ஓவர்சர் இல்ல. நெல்லிக்குப்பம் நகராட்சி ஆணைகள் இல்ல. நெல்லிக்குப்பம் முனிசிபாலிட்டியினுடைய எம்இன்னு சொல்லுவாங்களையா, முனிசிபல் இன்ஜினியர் இல்லாம அந்த ரோட போடுறாங்க. இப்படிதான் நாங்க போடுவோம், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதை விட்டு நான் எட்ட வந்துட்டேன். மரியாதைக்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவருக்கு இதை நான் அப்படியே அந்த வீடியோவை அனுப்பிச்சு விட்டேன். அதை ஒரு மனுவை அங்கீகாரமும் பண்ணிட்டாங்க. இது எந்த விதத்துல சரி? ஒரு மக்கள் பிரச்சனை கேட்கிறேன்.